இவ்வளோ நேரம் டேனி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் நிறைய விஷயங்கள். அண்ட் பார்ட் 2ல வந்து நம்ம வந்து எனக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது பர்சனலாக. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நிறைய அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு. நானுமே இதை எங்கள் டீமில் இருக்க நிறைய மெம்பர்ஸே இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது என்ன விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்து வாங்கணும். இப்போ ஒரு கஸ்டமராக கேட்குறேன், நான் போய் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறேன். ஸோ இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல டெக்னீஷியன் ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு வண்டி கம்ப்ரெஷன் ரேட் கரெக்டாக இருக்கா, ஃபியூல் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, கம்பல்சரி ஸ்கேனர் எல்லாம் போயிடாது. ஏன்னா ஸ்கேனர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஃபியூல் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடோமீட்டரில் அந்த செக் இன்ஜின் லைட் எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான எல்இடியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இல்லைனா அந்த டிடிஸை டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளால அது கண்டே பிடிக்க முடியாது. அது இல்லை, இந்த எல்இடி ரிமூவ் பண்ணால் நம்ம எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் சாவி ஆன் பண்ணாலுமே என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ அது செக் இன்ஜின் லைட்டுக்கான எல்இடினா அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல மாடியூல் அந்த வண்டியில் ஏபிஎஸ்னா அதோட லைட் கொடுத்துட்டு இருப்பாங்க. சாவி ஆன் பண்ணும்போது லைட் எரியும், வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து யாராவது ஒரு டெக்னீஷியனை வச்சு ஒரு ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் போட்டு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபால்ட் தெரியும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் மெயினாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா நல்லா புரிஞ்சிங்கன்னா, ஒரு வண்டியில் அந்த மிஷின் பண்ணக்கூடிய ஸ்பாட் வெல்டை ஒரு ஹியூமனால வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது ஃபில்லிங் மெட்டீரியல். நம்மளுங்க யாரும் அந்த ஃபில்லிங் மெட்டீரியல்லாம் போட மாட்டாங்க. பாடி ஒர்க் எதாவது பண்ணியிருக்கா, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா வண்டியை, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்து தான் வந்து கண்டுபிடிக்கணுமே. ஒரு வண்டி நல்லா ஃபேட் ஆகிட்டு இருக்கு பழைய வண்டி அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி வாங்கலாம். ஏன்னா நீங்கள் வாங்கி நீங்கள் அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 2018 to 19 காரு ஒரு சேலுக்கு வருது, நீங்கள் போய் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து நீங்கள் டவுட் பட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக என்ன ஆகுனா அந்த வண்டி ஆக்சிடென்ட்ல எங்கேயாவது மாட்டிருக்கும், மாட்டிட்டு கிராஸ் பாரே வந்து பெண்ட் ஆயிடலாம். அந்த கிராஸ் பாரே பெண்ட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கு வந்து தட்டிக்கிட்டுலாம் போட்டிருப்பாங்க, அலைன்மெண்ட் ஓரளவுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. வண்டி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட டயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது கேலி பண்ணுங்க. நீங்கள் என்னதான் அலைன்மெண்ட் ஷாப்புக்கு எடுத்துட்டு போனாலும் எதுக்கு எடுத்துட்டு போனாலுமே கேஸ்டர், கேம்பர், டோ ஆங்கிள் எல்லாமே செட் பண்ணுவீங்க. ஆனால் என்ன செட் பண்ணாலும் உங்கள் டயர் வந்து அவுட் அடிச்சுட்டே இருக்கும், ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றேன், டெக்னீஷியனை கூப்பிட்டு போங்க. ஏன்னா டெக்னீஷியன் வந்தாருன்னா அவருக்கு தெரியும் இந்த வண்டிக்கு 4 விரல் வச்சுன்னா இந்த ஐட்டா இப்படி இருக்கும்பா, இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்காது அப்படின்ற வரைக்கும் எல்லாம் பார்ப்பாரு. கூட்டு போகிற டெக்னீஷியன் நல்லா பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு நல்ல வண்டி வந்து பார்த்து எடுத்து கொடுப்பாரு. ஆக்சுவலா சீட் பெல்ட் விஷயம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. சீட் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் எண்டுக்கு ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த வண்டி ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போது இருந்த மேனுஃபேக்சர் டேட் அந்த பெல்ட் எண்டுல இருக்கும். அந்த பெல்ட் எண்டுல அந்த மேனுஃபேக்சர் டேட் இல்லைன்னா கண்டிப்பா அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எல்லாம் மாத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளோர் மேட் கீழே பாக்குறீங்களா, அந்த ஃப்ளோர் மேட் வந்து ஸ்டாக்ல இல்லாம கஸ்டம்ஸ்ல இருக்குன்னா டெஃபினட்டா அந்த வண்டி வந்து ஃபிளட்டட் வெஹிக்கிள் இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து பொல்யூஷன் ஆயிருக்கு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்குவேன். எப்பவுமே ஒரு வண்டி பார்க்கும் போது அந்த வண்டி எல்லாமே ஸ்டாக்ல தான் இருக்கும், ஓய்யா தான் இருக்கும். எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இருந்தாலும் அந்த பையரோ செல்லரோ அவர்கிட்ட என்ன பண்ணணும், பையர் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும், டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த யூஸ்டு கார் மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு, ஒரு வண்டி எங்க கிட்ட சேல் ஆயிட்டு எங்க கேட்டை விட்டு தாண்டிடுச்சுன்னா அதுக்கு வாரண்டி கேரண்டி கிடையாது. அந்த ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க தான் என்ன பண்ணணும், கரெக்டா செக் பண்ணி கரெக்டா வாங்கி. இப்போ அது இல்லாம என்னன்னா, இப்போ டீலர்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம், இப்போ கார்பரேட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். கார்பரேட்ல வந்து பார்த்தா அந்த ஓடோமீட்டர், ஆக்சுவலா அது வந்து நிறைய பேருக்கு நான் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு 60,000 ஓடின வண்டி மாதிரி இல்ல, 1 லட்சம் ஓடின மாதிரி, அது எப்படி 60,000 அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஓடோமீட்டர் டேம்பரிங் எப்படி ஆக்சுவலா நீங்க பண்ணிருக்கீங்களா? அவர் பண்ணல, இருந்தாலும் அவருக்கு தெரியும், அதனால அவர் கேட்டுக்கிறேன். வேற ஒண்ணு ஏன் வந்து சொல்றேன்னா, நீங்க ஓடோமீட்டர் டேம்பரிங் பண்ணிருக்க வண்டியா இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஃப்டா இருந்ததுன்னா ஃப்ரண்ட் வால் டோர் கவரை பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிருந்தானா டெஃபினட்டா வண்டி வந்து பாத்தீங்கன்னா 60,000 மேல வண்டி ரன் ஆயிடுச்சு. டைமிங் ஒர்க் பண்ணியிருந்தா 60,000 இல்ல 80,000 கிலோமீட்டர் மேல வண்டி ஓடிச்சுன்றத நீங்க வந்து அசம்ஷன் வந்து பண்ணிக்கணும் டெஃபினட்டா. இப்போ டேம்பரிங் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இசிஎம்ல கிலோமீட்டர் டேட்டான்னு ஒன்று ஸ்டோர் ஆகும், டேட்டா ஸ்ட்ரீம்லேயே வந்துருக்கும். அது டெக்னீஷியன் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அதில் போய் செலக்ட் பண்ணீங்கன்னா வண்டியோட ஸ்டாக் டேட்டா எவ்வளோ, மீட்டரில் காட்டுற டேட்டா எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு, அந்த ஸ்டாக் டேட்டாவும் காட்டாத மாதிரியும் பண்ண முடியும். அது பண்ணால் அந்த இசிஎம் வந்து லாக் ஃபைலை எடுத்து ரிவர்ஸில் டீக்ரிப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து எடுக்கலாம். பட் அது யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லை, ஏன்னா எனக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, அதனால உங்களுக்கு கேட்டாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாங்கி பாருங்க. இப்போ சர்வீஸ் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் அந்த மாதிரி டெஃபினட்டா ப்ரோ, ஒரு வண்டி வந்து ஒரு 5 வருஷம் போல ப்ரோ, 5 வருஷம் மேலே சர்வீஸுக்கு போயிருக்கு, வண்டி நான் நிறுத்திட்டேன். நான் சேல் பண்ற மோட்டிவ்லேயே இருக்கேன்னா சும்மா ஒரு சர்வீஸுக்கு மட்டும் வண்டியை திரும்ப ஷெட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு வரணும் வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வீஸ் சென்டருக்கு எனக்கு என்ன சர்வீஸ் ரெக்கார்டு மெயின்டைன் ஆகுமா? நான் வெளில மேட்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டேன்னா இருக்காதுல்ல. நான் அப்போ வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 10,000 கிலோமீட்டருக்கு எடுத்துன்னு போறேன் வண்டியை. நான் என்ன பண்றேன், 20,000 கிலோமீட்டர் ஓட்டுறேன், 10,200 ஆகுறேன், சர்வீஸ் விடுறேன். அப்ப அங்க எனக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகும், 10,200 அதான் ரெஜிஸ்டர் ஆகும். திருப்பி நான் என்ன பண்றேன்னா, திருப்பி 20,000 ஓட்டுறேன், திருப்பி ஒரு 4,000 கிலோமீட்டர் இது பண்ணிட்டு எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணா சர்வீஸ் ரெக்கார்டு மெயின்டைன் ஆகும்.
ஆனா வண்டி ஓடந்து தெரியாதுல்ல. இல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஏமாத்துறாங்களா? அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரமே. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை பண்றதுக்கு ஏன்னா ready ஆ ரீசெண்டாக இருக்காங்க. நான் என்ன ஃபேஸ் பண்ணா, ஒரு கார்பரேட்டுக்கு போய் கார் பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது என்கிட்ட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியே இருக்குன்றான். அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நான் காட்டிதான் அது ஆக்சுவலாக ஃபோட்டோஷாப்லேயே பண்ண முடியும். ஆமா. அந்த அந்த பிடிஎஃப்ல ஃபோட்டோஷாப்லேயே பண்ண முடியும். பட் அந்த மாதிரி அவங்க ஜெனியூனாக நடந்துக்கிறாங்களான்றது தான் அது டவுட் தான் ப்ரோ. இன்னைக்கு எல்லாருமே டெக்னாலஜி வந்துட்டோன்னா பேக்ரவுண்ட்ல வெரிஃபிகேஷன் பண்றாங்கன்றதா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டீலர்ஸ் வெளியே விற்கிறவங்களே வந்து இதை தான் வந்து பண்ணுவாங்களே. பேர் சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக. இல்ல ப்ரோ, அதெல்லாம் சொல்லிடாம எப்படி பேர் கேலி பண்றது அவங்கள. சரி, ஏன்னா நம்ம எதுக்குடானா அந்த டைம்ல வந்து அவங்க யூஸ் பண்றதுக்காக இதை வந்து அவங்க சேஃப்டிக்கும் வந்து பார்க்கணும். அவங்க வந்து நம்மகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஓப்பனா பேச முடியுது. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலன்னா எப்படி ஸ்கேம் பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்ட் கரெக்ட். தெரியாதுல்ல. ஸோ ஆக்சுவலாக அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னா, லைக் நீங்கள் அந்த இயரையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் இருந்து 10,200 கிலோமீட்டர் இவ்வளோ வருஷத்துக்குள்ள தான் ஓட்டியிருக்காங்கன்னும் போது அந்த டிஃபரன்ஸும் ஏற்படுத்துது இல்லையா? ஸோ அது இல்லாமல் என்ன வேற விஷயங்கள் நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டர் டேம்பரிங் பண்ணா கண்டிப்பா ஒரு லாக் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். இன்னைக்கு வர மாடர்ன் டேஸ் கார்ஸை டேம்பரிங் பண்ணணும்னா நீங்க இசிஎம்ல டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்புறம் இசிஎம்ல சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டேட்டா வந்து பின்னாடி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓல்டர் கார்ஸை தான் ஏமாற்றி வித்துற முடியும். மாடர்ன் கார்ஸை ஏமாத்தணும்னா அதிகமான டெக்னாலஜிஸ் நம்மளுக்கு தேவை. அது நிறைய பேரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அஃபோர்டபுள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஸ்கேம்ல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், அந்த காருடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணணும். வண்டியோட ரெக்கார்ட் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆயிருக்கா. சிம்பிளா ஒரு மெக்கானிக் கூட்டு போனாலே டிப்ஸ்டிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை செக் பண்ணி சொல்லுவாரு இன்ஜின் லைஃப் எப்படி இருக்கு, வண்டியில என்னென்னலாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வால்டோரை நீங்க பார்க்கும்போது பேக்கிங் வந்து புதுசா இருக்கு ஒரு மெட்டீரியல். ஆனா ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியலோ கண்ணில் விசிபிளா தெரியாது. வண்டியில மோல்டாகி வந்த மாதிரியே தான் இருக்கும். நீங்க விசிபிளா ஒரு மெட்டீரியல் பாக்குறீங்கனாலே கண்டிப்பா டெஃபினட்டா பெரிய ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த வண்டியில இருந்து தப்பிக்கிறது தான் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ரேட் என்ன அதை தெரிஞ்சுட்டு போங்க. ஒரு வண்டியை பார்க்க போகும்போது ஐடியாவே இல்லாம போயிடாதீங்க. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்க தள்ள வந்து காரை கட்டி விட்டுருவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன்னு, 2016 கிரிட்டா ஃபிளட்டடு வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவுட்லுக்லாம் பக்காவா பெயிண்ட் பண்ணி வண்டி வந்து கொடுத்துட்டாங்க. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 7,25,000 வாங்கிக்கிறார் பெட்ரோல். செகண்ட் ஹேண்ட் மார்க்ல அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4 lakhs தான். 4 or 3.5 தான். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி மாத்தி எடுத்த உடனே ரிட்டர்ன் எடுத்து போய் என்னை ஏமாத்தி வித்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த கேட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அந்த வண்டிக்கு எங்களுக்கும் வந்து இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்ன ப்ரோ நீங்க படத்துல வர மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடந்திருக்கு. இது அவங்களால வெளியே வந்து பேச முடியாது. ஆமா இல்ல இப்போ இந்த யூஸ்ட் மார்க்கெட் வந்து இஷ்யூ சால்வ் பண்ணும், இந்த ஸ்கேம்ல தப்பிக்கணும்னா யூஸ்ட் காரே வாங்காதீங்க. அதான சொல்ல வரீங்க? அப்படி இல்ல ப்ரோ, அதுக்குன்னு சேல் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் தான் நீங்க வாங்கினா உங்க தெருவுலயே உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தர் வந்து ஓட்டி இருக்கலாம். ஓட்டிட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், அவர் வந்து விற்கலாம். அந்த மாதிரி இடம்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அது ஒர்க் ஃபார் மணி. நீங்க வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். வெளியில போய் வாங்கும் போது கேர்ஃபுல்லா வாங்குங்க. ஒரு நல்ல டெக்னீஷியனை கூட கூட்டிட்டு போய் வந்து வாங்குங்க தான் நான் சொல்றேன். அவராலையும் அந்த ஈஸியா அந்த ஓடோமோட்டிவ் டேப் கண்டுபிடிச்சு கூட முடியும். அவங்க பார்த்தோன்னே சொல்றாங்க, அப்ப இந்த பாடி ஃப்ரேமுக்கும் இந்த டோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் மேட்ச் ஆகல, ரீவொர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, பட் டெக்னீஷியன் அவங்களுக்கு தெரியும். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க பேசுமே. ஸோ அதனாலதான் நீங்க ஒரு 4 யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1,500 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு போறாரு, வந்து அவர் செக் பண்ணி சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான், உங்க காசை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க பேசுனது என்ன கன்க்ளூஷன் கிடைச்சதுன்னா, டெக்னீஷியன்ஸை நம்ம வந்து ஹையர் பண்ணி கூட்டிட்டு போனோம். ஸோ அவங்களே வந்து இந்த ஓடோமோட்டிவ் டேம்பரிங்கும் வந்து தே கேன் ஈஸிலி ஃபைன், லைக் அவங்க பண்ணிச்சலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எனக்கு இது. ஸோ நம்ம எல்லாம் இந்த ஐசி இன்ஜின்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும்போது ஈவி எப்படி ஆக்சுவலாக இந்த உங்களோட ஒப்பீனியன் ஈவி? என்னோட ஒப்பீனியன் இந்தியன் ரோட்டுக்கு ஈவி செட் ஆகாது. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டேனி இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம ஊருக்கு ஈவி செட் ஆகுதுங்க விட்டுருங்க. மெயின் ரீசன் என்னடானா, நீங்க வந்து கரெக்டா நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வண்டி மேனுஃபேக்சர் ஆகும் போது ஒரு ஸ்டடி ஒன்று சொல்லுது, ஒரு ஐசி இன்ஜின் அது வாழ்நாள்ல தரக்கூடிய பொல்யூஷனை விட ஒரு இவி பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணும் போது ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் நம்மளுக்கு வந்து கரெக்டா தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 1,500 வோல்டேஜுக்கு மேல உட்காந்து வண்டி ஓட்டுறோம் போது உயிர் பாழம் இருக்குமா இருக்காது. ஏன்னா அது லைவ் டிசி, உங்களுக்கு தெரியும். ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்லாம் அதில் வேலை செய்யணும்னா ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வண்டி எல்லாம் ஓடுறதுக்கு மெயின் ரீசனு வெளியில சர்வீஸ் வந்து அஃபோர்டபுளா கிடைக்கிறதுனால மட்டும் தான் வண்டி ரன் ஆகுது. ஈவினா ஒரு நார்மலான ஒரு வெளியே ஒரு கராஜ் வச்சுக்கிறதுனால அஃபோர்டபுளே பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும், கார்பரேட் பக்கம் தான் போனோம், ரேட் என்ன ஆகும், அதிகமாகும்.
ஒரு ஸ்டடியே வந்து சொல்லிச்சு போன வருஷம் எவ்வளோ பேர் வந்து கார் வாங்கினாங்களோ அவ்வளோ பேருமே அந்த ஈவி கார் என்ன பண்ணிட்டாங்க வெளியே வந்து வித்துட்டு வேற பக்கம் தான் வந்து போறாங்க. நம்மளால வந்து அந்த பெட்ரோலுடைய சவுண்டையும் அந்த டீசலுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மளால மறக்கவே முடியாது. அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நிறைய கார்ல சவுண்ட்லாம் கொடுத்துட்டா ஃபீல் வராது. இல்ல ஓலாலையும் கொடுத்துருக்கான், ஸ்பீக்கர் வச்சு சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதை வச்சு நம்ம என்ன பண்றது, சவுண்ட் வராது. இப்போ ஒரு ஈவி வந்து சர்வீஸ் பண்ணனா ப்ராப்பரான டூல்ஸ் வேணும். டூல்ஸ் எல்லாமே லப்பர் கோட்டிங்ல இருக்கணும். நீங்களுமே வந்து எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. கிளவுஸுக்கு மேலே கிளவுஸ் போட்டு தான் போகணும். ஏன்னா அதில் ஒரே ஒரு ஏர் கேப் கூட இருக்காது. அந்த ஏர் கேப்போட ஒரு ஆர்க் ஆச்சுன்னா கூட சடன் டெத்து தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைவா 600 to 1500 வோல்டேஜ் வந்து வேலை செய்வீங்க. அடிச்சதுன்னா ஸ்பாட்லேயே டெத்து தான். கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யும் போது ஒரு ஆள் ஊக்கு போட்டு உங்களை பக்கத்தில் அந்த பக்கம் நிற்பாரு ஒரு 10 அடி தள்ளி. நீங்க ஏதாவது லைட்டா ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறீங்கன்னா வலிச்சிங்க தள்ளுவாரு. ஸோ ரொம்ப ரிஸ்க். நீங்க சொல்றத பார்த்தா ஹைவேல நாங்க எங்க பெட்ரோல் வண்டிலாம் போனா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ண முடியாது. நீங்க அப்படி செக் பண்ணா வண்டி எங்கேயும் சேர்த்து பாடியோட தூக்கிட்டு போக வேண்டியது தான் வரும். ஏன்னா இதுக்கு வந்து சர்வீஸ் பிளக்னு வரும். அந்த சர்வீஸ் பிளக்லாம் ஒரு மேனுஃபேக்சர் அதெல்லாம் மாத்தி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து வேலை செய்யணும். அதான் காஷன், கரெக்டான ப்ரிகாஷன் வந்து எடுத்துட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஓகே. கரெக்டான லப்பர் இன்சுலேட்டட் டூல்ஸு, கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸு, ப்ராப்பராக உங்களை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறீங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேயே வந்து வரும். அந்த மாதிரிலாம் கரெக்டாக கிரவுண்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக வேலை செய்யணும்னா செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் பிளான்ட்லாம் போவாங்களே, அந்த மாரி தான் நம்ம வந்து ட்ரெஸ் போட்டு போனோம் அந்த வண்டியில் வேலை செய்யும் போது. அண்ட் எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த இசிஎம்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நான் கேட்குறேன், இந்த பெஸ்ட் இசிஎம் வந்து எந்த வண்டியில் வந்து பண்ணிடுது பெஸ்ட்? அது பெஸ்ட்னா நான் சொல்கிறது எப்படின்னா அவங்க சூப்பராக பண்ணி வச்சு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டெகிரேட் பண்ணது அப்படின்னா பாஷ் தான். என்னடானா சேஃப்டி வந்து நல்லா இருக்கும். பட் கேலிபரேஷன் வந்து கான்டினென்டலில் பண்ணுற மாதிரி பாஷில் பண்ண முடியாது. கான்டினென்டலில் வந்து அக்யூரேஷன் 0.001. ஆனால் பாஷ் மாரி ஒரு ரிலேபிலிட்டி தரவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. ஒரு சின்ன சர்க்கியூட்டுமே எங்கேயாவது பவரில் ஷார்ட் ஆனால் கூட எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஒரு சர்க்கியூட்லேயுமே ஒரு சொலினாய்டே ஷார்ட் ஆகுது. ஒரு சில ஈஸியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கும் சொலினாய்டு ஷார்ட் ஆனால். ஆனால் பாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜுமே இருக்காது. சொலினாய்டை மாற்றி போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் இப்போ ஒரு i20 லான்ச் ஆகுதுன்னா டெஃபினட்டாக அதில் பாஷ் தான் வரும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாஷ்னு இருக்காது, கெபிகோன்னு இருக்கும். எனக்கு வந்து கேள்வி கேட்பீங்க, பாஷுமே கெபிகோவும் ஒன்று தான், மாறி இருப்பாங்க. சாய்ஸ். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் ரெனால்ட் நிசான் பற்றி ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதை நீங்களே சொல்லி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அதாவது ரெனால்ட் நிசான் அப்படின்ற இந்த 2 மேனுஃபேக்சருமே இக்னிஷன் சைக்கிள் லூப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு பேரில் வந்து சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இக்னிஷன் சைக்கிள் லூப்புன்னு தான் சொல்லுவாங்க. பட் அதோட ஒர்க்கிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ சைக்கிளுக்கும் அந்த வண்டியில் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கீ ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா அந்த கீ ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கான பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேஃப். பட் அதை வந்து நிறைய வண்டியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கீயை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசீவரை வந்து என்கிரிப்டரை வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தால் தான் வண்டியை வந்து வாங்க முடியும். இன்றைக்கி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் 8 லட்சம் இருந்தால் தான் காரே வந்து வாங்குற ஐடியாலே இருக்காங்க. அந்த மெத்தடை வந்து நிறைய வண்டிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இமாப்ளைசருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா தெஃப்ட், திருடு போகாது. திருடு போகலன்னா வண்டி சேல்ஸ் இருக்காது, மார்க்கெட்டில் ஸ்பேர் கிடைக்காது, போலீஸ்க்கு வேலை இருக்காது. ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் போலீஸ் வேலை இருக்காது நான் எதுவும் சொல்லலப்பா, எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து அவங்க இதுக்கேற்றப்பல பண்ணுறாங்க. பட் ரெனால்ட் வந்து இதில் வந்து ரொம்ப பக்காவாக வந்து பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆயில் சம்பு டிசைனை மட்டும் பிளாஸ்டிக்கில் தராமல் இரும்பில் தந்தால் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் மோட்ல ஏற்றி இருக்கனாலே சம்பு வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டஃப். இந்த குவிட்டு டைப் 2 நினைக்கிறேன், அதில் வந்து மாடலில் சம்பு வந்து பிளாஸ்டிக்கில் வரும். பிரேக் மோட்ல ஆக்சுவலாக கிடையாது. இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க. ஸோ த பெஸ்ட் இந்த கீ லாக் சிஸ்டம் வந்து ரெனால்ட் நிசான்ல தான் வந்திருக்கு. அண்ட் நம்ம இன்டர்வியூஸோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ரொம்ப நேரம் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ கைட்டில் தான் இருக்கோம். ஸோ இவங்க வந்து நிறைய நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம், இசிஎம் சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ரிப்பேரு, இபிஎஸ் ரிப்பேரு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தாலோ இல்லை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய பர்சன்ஸ் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இது அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ ஒன்லி இம்ப்ரெஸ் பை த கண்டென்ட் வந்து நல்லா ரீச் ஆகணும். அவங்களும் நம்மளை அப்ரோச் பண்ணதுக்கான காரணம் தான், நம்மளும் அவங்களை அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ஸோ டிஸ்கஸ் பண்ணதில் நல்ல கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்கனால இது கொண்டு போய் ரீச் பண்ணுன்றது தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு ரெவனைட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.